அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசியினருக்கு ராசியில் கேது, 2 சுக்கிரன், நவம்பர் 3ஆம் தேதி அவர் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஏற்கனவே உள்ள சூரியன் புதனுடன் இணைகிறார். அடுத்து 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7இல் ராகு, 8இல் சனி வக்கிரம். உங்கள் ராசியாதிபதி சூரியன் 3இல் சஞ்சரிப்பதாலும் 4இல் புதன் இருப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். பல வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவீர்கள். வயது மூத்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய், 7இல் ராகு இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். யாரிடமும் மிக வேகமாக யோசிக்காமல் பேச வேண்டாம். அலைச்சல் காரணமாக நிம்மதி குறைவு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. மாணவர்கள் முன்பை விட எதிலும் சற்று சுறுசுறுப்பாக செயல்பட்டு சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும். படிப்பு சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இருக்கிறது. ஆக மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லலாம். தன குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து யோகம் பெறுவதால் இந்த வாரத்தில் சிறப்பு. சுக்கிரனுடைய ஸ்தான பலம் பொருளாதார ரீதியான நன்மையை தரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுப்பர். எனவே சுபகாரியம் தடை இல்லாமல் நடைபெறும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட வாய்ப்பு உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். பழைய பொருட்களை அல்லது வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம். ஜென்மராசியில் கேது இருப்பதால் கெட்ட எண்ணங்கள் மனதில் இருக்கலாம். கெட்ட எண்ணங்களை ஒதுக்கி விட வேண்டும். தன் வினை தன்னை சுடும். அவற்றை வளரவிட வேண்டாம். சனி வக்கரத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீண் விவாதங்களில் பங்கேற்க வேண்டாம். விரயத்தில் குரு 12இல் குரு இருப்பதால் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். கோவிலுக்கு சென்றால் சூரிய பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். கஷ்டங்கள் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.